ஹாய் கைஸ், வணக்கங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாலிட்டியிலேருந்து ஒரு முக்கியமான செஷன் கொண்டு வந்திருக்கேன். சரிங்களா? அரசு நெறிமுறை கோட்பாடு. சரிங்களா? ஒரு அரசு ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டாக இருக்கணும், மக்களுக்கு என்னென்ன கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரசு நெறிமுறை கோட்பாட்டில் இது கான்ஸ்டியூஷனில் மேக் பண்ணி வச்சுருக்காங்க. சரிங்களா? இது பாதிக்கப்பட்டுச்சுன்னா அடிப்படை உரிமைகள் மீறினா மட்டும்தாங்க நீங்கள் கோர்ட்டுக்கிட்ட போக முடியும். அரசு நெறிமுறை கோட்பாடு பாதிக்கப்படுதுன்னா நீங்கள் தனிநபரை கோர்ட்டை அணுக முடியாது. அதுக்கானது பழைய வீடியோவில் போட்டிருக்கேன். அடிப்படை உரிமைகள் வரையும் பார்த்தீங்கன்னா நடத்தியிருக்கோம். பாலிட்டியிலேருந்து ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. ஈஸியாக இருக்கும், பாருங்கள். ஏதாவது டவுட்னா மெசேஜ் இது கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. சரிங்களா? ஓகே. அரசு நெறிமுறை கோட்பாடு இது ஸ்கூல் புக்கில் இருக்கிற கண்டென்ட் இருக்கும், பேசிக்காக இருக்கும். சரிங்களா? சிம்பிளாக இருக்கும். இதில் சட்டங்கள் என்ன கொண்டு வந்திருக்காங்க எல்லா டீட்டெயில்ஸ் பின்னாடி நடத்தும்போது சொல்லிவிடுவேன். சரிங்களா? அரசு நெறிமுறை கோட்பாடுகள். சரிங்களா? இங்கே கொடுத்துருக்காங்களா? ஈக்குவலான ஜஸ்டிஸ் கொடுக்கணும், எல்லாருக்கும் எஜுகேஷன் கொடுக்கணும், பப்ளிக் ஹெல்த்து கொடுக்கணும். சரிங்களா? ரேஷன் ப்ரொவைட் பண்ணுற ஆர்டிக்கல் பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 47. சரிங்களா? அவ்வளோ இருக்குது, எல்லாத்தையும் பார்த்துலாம். சரியா? ஓகே. அடிப்படை தகவல் அப்படின்னு அரசு நெறிமுறை கோட்பாடு அடிப்படை தகவல்னா இது பகுதி 4 இருக்குங்க. இதனுடைய விதிகள் ஸ்டார்ட் ஆகுது 36லேருந்து 51 வரை. சரியா? இதுக்கான சோர்ஸ் யார்கிட்டேருந்து எடுத்தோம் வாரோ பண்ணோம் அப்படின்னா அயர்லாந்துக்கிட்டேருந்து எடுத்தோம். சரிங்களா? அயர்லாந்துக்கிட்டேருந்து நம்ம எடுத்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கிய பிரிவுகள் என்னென்ன பிரிவுகள் இருக்குப்பா அப்படின்னா இது 3 கொள்கையின் அடிப்படையில் பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சமத்துவம் சோசியலிஸ்ட் பிரின்சிபல்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. அப்புறம் காந்திஸ் பிரின்சிபல்னு சொல்லிட்டு சில விதிகள் பிரிக்கிறாங்க. ஆர்டிகல் 40 எல்லாம் பார்த்தீங்கன்னா காந்தியினுடைய முக்கியமான பிரின்சிபல். சரிங்களா? கிராம பஞ்சாயத்து ஏற்படுத்தணும் அப்படின்றதெல்லாம். சரிங்களா? அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் லிபரல் பிரின்சிபல்னு சொல்லிட்டு மேற்கத்திய தாராள நெறிமுறையின் அடிப்படையில் நவீன மற்றும் மேற்கத்திய கொள்கையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது தான் இந்த மேற்கத்திய தாராள முறை. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பசு கொள்வது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா உலக அளவில் பார்த்தீங்கன்னா நினைவு சின்னங்கள்லாம் பராமரிக்கணும். சரிங்களா? இப்போது தாஜ்மஹாலெல்லாம் இருக்குது, அது இப்போ முக்கியமான ஒரு நினைவு சின்னம், அது பாதுகாக்கணும். சரிங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும். சரிங்களா? சரி, பார்த்துடலாமா? சரி, ஓகே. சமத்துவம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் சமத்துவ உரிமை. சமத்துவ உரிமை 38 என்ன சொல்லுதுன்னா மக்களின் நலனை மேம்படுத்துறதுக்கு சமூக ஒழுங்கை உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களுடைய நலன் மேம்பாடுக்கு சமூக ஒழுங்கீடு பார்த்திங்கன்னா உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 39 வாழ்வாதாரம், சம வேலைக்கு சம ஊதியம் நிறைய முறை கேட்டிருக்காங்க. அப்புறம் குழந்தைகளுடைய பாதுகாப்பு, இது 3மே பார்த்தீங்கன்னா 39 வச்சுருக்காங்க. சம வேலைக்கு சம ஊதியம்ன்றது சொல்கிற ஆர்டிக்கல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இது டிஎன்பிசி கொஷினு. ஆர்டிக்கல் 39. சரி, 39 ஏன்னா ஏழைகளுக்கு இலவச சட்ட உதவி கவர்மெண்ட் ஏற்படுத்தி கொடுக்கணும். சரிங்களா? ஓகே. ஆர்டிக்கல் 41 பார்த்தீங்கன்னா வேலை இல்லாதோர், முதியோர், உடல்நல குறைபாடு உள்ளவர்களுக்கு கல்வி மற்றும் வேலை பார்த்தீங்கன்னா பொது உதவி பாதுகாப்பு கொடுக்கணும். சரிங்களா? ஓகே. அடுத்து பார்த்தலாம் டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஆல்ரெடி இதுதான் பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? அதே சமதர்ம கொள்கையில் அடுத்து என்ன பார்க்குறோன்னா 42வது. இப்போ மெட்டர்னிட்டி வாங்குறீங்களா? மெட்டர்னிட்டியில் பார்த்தீங்கன்னா மகப்பேறு காலத்தில் விடுப்பு உறுதி செய்கிறதுக்கான ஆர்டிக்கல் எதுன்னு கேட்பாங்க. ஆர்டிக்கல் 42 படி ஒரு 2 கவர்மெண்ட்டானா 2 குழந்தைங்க வரையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு 1 இயர் பார்த்தீங்கன்னா மெட்டர்னிட்டி பீரியட் காலம் இருக்குது. சரிங்களா? 3வது குழந்தையும் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 12 வாரங்களாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 12 வாரம் அவங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மெட்டர்னிட்டி லீவில் சொல்லியிருக்காங்க. 43வது விதின்றது என்னதுன்னா வாழ்வாதார ஊதியம் மற்றும் கௌரவ நிலையை உறுதி செய்யுது. தொழிலாளர்களுக்குன்னு ஒரு மினிமம் வேஜஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல, வாழ்வாதார ஊதியம், அது ஏற்படுத்தி கொடுக்குற ஆர்டிக்கல் ஆர்டிக்கல் 43. 43ல் 7 பார்த்தோன்னா தொழிற்சாலை நிர்வாகம் தொழிலாளருடைய இப்போ யூனியன் வைக்கிறாங்கல்ல, அதில் பங்கேற்க வகை ஏற்படுத்துறது. அது 43ல் இது ரெண்டுமே பார்த்தோன்னா லேபர் பேஸ்டில் இருக்குது, லேபர் டிபார்ட்மெண்ட் பேஸ் இருக்கும். சரிங்களா? இது மினிமம் வேஜஸ் பற்றி பேசுது. இது யூனியனில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பங்கேற்பை பற்றி பேசுது 43A. சரிங்களா? அடுத்து லிபரல். இந்த லிபரல் பார்த்தீங்கன்னா இது நவீன அறிவியல் பூர்ணமான சீர்திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க. சயின்டிஃபிக்காக கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? அது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அறிவியல் பூர்வமாக சீர்திருத்தங்களை பார்த்தீங்கன்னா
எந்த எந்த கொள்கையில் இருக்குன்னா தாராளம் அதான் லிபரல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெடசேஷன் அதாவது தாராள அறிவுசார் கொள்கையில் கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா. இப்போ 44 என்ன சொல்கிறாங்கன்னா அனைவருக்கும் ஒரே யூனிஃபார்ம் சிவில் சட்டம். இங்கே ஒரு சட்டம், கோவாவில் ஒரு சட்டம் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, இந்தியாவுக்கே ஒரு சட்டம் இருக்கணும். அதுதான் பொது சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ வரையும் அது போயிட்டுருக்கு. இது ரொம்ப இம்பார்ட்டன்னு எதிர்பார்க்கலாம். சரி, ஒரு நாடு ஒரு தேர்தல், பொது பொது சிவில் சட்டம், இதெல்லாம் வந்து பார்த்தா ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. நாடு முழுவதும் பொது சிவில் சட்டத்தை வந்து அமல்படுத்துகிற ஆர்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா 4 யூனிஃபார்மாக இருக்கா 4 அந்த 4 44 யூனிஃபார்ம் சரியா. 45 வந்து பார்த்தீங்கன்னா 6 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு ஆரம்ப காலத்தில் பராமரிப்பு மற்றும் கல்வியை வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 48 வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் கால்நடை வளர்ப்பு நவீனப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 48 ஏன் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் காடுகள் வனவிலங்குகளை பாதுகாக்கணும் அப்படின்றாங்க. 50 வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாகத்தையும் நீதியும் பிரிச்சுட்டாங்க. 50 வந்து பிரிக்கிறாங்க. 50 வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்கலாம் 50-50ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நிர்வாக நீதியை பிரிச்சுட்டாங்க. 51 சர்வதேச அமைதி பாதுகாப்பை மேம்படுத்துகிறாங்க சரிங்களா. காந்தியுடைய பிரின்சிபல்ஸ் தெரியும் என்னென்னா, காந்தியுடைய கனவு நினைவாக்கணுங்க, அது பேஸ் பண்ணி இருந்தது இதுதான். இது வந்து பார்த்தீங்கன்னா 40 வந்து பார்த்தீங்கன்னா கிராம பஞ்சாயத்து அமைக்கணும், அதுங்களுக்கு அதிகாரம் கொடுக்கணும் அப்படின்றது இம்பார்ட்டன்ட்ங்க. நிறைய முறை கேட்டிருக்காங்க. 43 அதே கிராமத்தில் வந்து குடிசை தொழில் ஊக்குவிக்கிறாங்களா அது. அதே மாதிரி 46 வந்து பார்த்தீங்கன்னா கல்வி மற்றும் பொருளாதார நலன்களை எஸ்சி/எஸ்டி நலிவடைந்த பிரிவினர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும். 47 வந்து போதைப் பொருள் மதுபானங்கள் தடை செய்தல். இங்கே தாங்க வந்து போதைப் பொருள் மதுபானங்கள் தடை செய்யுது. இது வந்து யார்கிட்டன்னா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்குது. 3 லிஸ்ட்டு இருக்குது. கன்கரண்ட் லிஸ்ட்டு, சென்ட்ரல் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட் இருக்குது. இந்த மதுவில் யார்கிட்ட இருக்குன்னா ஸ்டேட் லிஸ்ட்டு கிட்ட தான் இருக்குது சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ரேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்களா, அது ஆர்டிக்கலும் 47 தான் சரிங்களா. ஞாபகம் வச்சுக்கோங்க. ரேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுறது 47 தான். போதைப் பொருள் மதுக்கள் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 47 தான் சரிங்களா. பசுக்கள் மற்றும் கன்றுகள் வந்து கறவைகள் வந்து மாடுகளை கொள்வதை தடை செய்கிறது. பசுவதை சட்டம் சொல்லுவாங்களா, அதுக்கான பசுவதை தடுப்புக்கான ஆர்டிக்கல் என்னென்னு கேட்டிருக்காங்க. 48 இதுவும் கேட்டிருக்காங்க. 48 இம்பார்ட்டன்ட் சரிங்களா. அடுத்து அடிப்படை உரிமைக்கும் அரசு நெறி கோட்பாடுக்கும் என்னப்பா வந்து டிஃப்ரென்ஸு பார்த்தலாமா. அடிப்படை உரிமைகள் பார்ட் 3ல் இருக்குது. அரசு நெறிமுறை கோட்பாடு 4ல் இருக்குது. இது சட்டப்பிரிவு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 12லேருந்து 35 வரையும் தொடங்குது. இது 36லேருந்து 51 வரையும் தொடங்குது சரிங்களா. இதுக்கான சோர்ஸு அமெரிக்காவிலேருந்து எடுத்தோம், இது அயர்லாந்துலேருந்து எடுத்தோம். ஆனால் அடிப்படை உரிமைகளில் நிறுத்தி வைக்கும்போது மட்டும் வெய்மர்கிட்டேருந்து பழைய ஜெர்மனிக்கிட்டேருந்து எடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருக்காகனா இது மக்களுக்காக வழங்கப்பட்டது தான் இந்த அடிப்படை உரிமைகள். இது அரசு எப்படி செயல்படுது அவங்களுக்காக தான் உருவாக்கப்பட்டது இந்த வந்து பார்த்தீங்கன்னா அரசு நெறிமுறை கோட்பாடு. அதே மாதிரி நீதிமன்றத்தால் வந்து பாதுகாக்கப்படுகிறது ஜஸ்டிஸ் அப்படின்றாங்க. நீதிமன்றத்தை நம்ம அணுகலாம், நீதிமன்றம் பாதுகாக்குது, எல்லாமே வந்து நீதிமன்ற தலையீடு. நீதிமன்றத்தால் கட்டாயப்படுத்த முடியாது. அரசு நடைமுறைப்படுத்தப்பட்டால் நீதிமன்றம் சொல்ல நீங்கள் அரசுங்க நீங்கள் நடைமுறைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் கட்டளையிட முடியாது சரிங்களா. ஓகே, தன்மை வந்து பார்த்தீங்கன்னா இது எதிர்மறையானது, இது நேர்மறையானது சரிங்களா. எவற்றையெல்லாம் செய்யக்கூடாதுன்றது கட்டுப்படுத்துகிறது, இது எவற்றையெல்லாம் செய்யணும் அப்படின்றது வழிவகை செய்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய நோக்கம் வந்து ஒரு டெமோக்ரஸி உருவாக்கணும், பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி உருவாக்கணும், மக்களாட்சியின் பயன்களை பெற்றுத்தரணும் அப்படின்றாங்க. இது மக்கள் நல அரசை உருவாக்கணும் அப்படின்றாங்க. இது கொஷினுங்க. இந்த மக்கள் நல அரசு யார் ஏற்படுத்துகிறாங்கன்றது கொஷினு சரிங்களா. கொஷின் பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், நம்ம புரிஞ்சு போகிற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு எந்தெந்த திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டது அரசு நெறிமுறை கோட்பாட்டில். 42வது சட்ட திருத்தப்பட்டது 1976. இது பெரிய மினி கான்ஸ்டியூஷன் சொல்கிறாங்கல்ல, இந்த இயர் மறக்கக்கூடாது நீங்கள் சரிங்களா. 39ன்றது பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ஆரோக்கியம் மற்றும் வளர்ச்சி வாய்ப்புகளும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெல்த்துக்காக சொல்கிறாங்க. 39ல்
எஃப்ன்னு சொல்லுவாங்க, ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க. குழந்தையுடைய ஆரோக்கியம் இது நிறைய முறை கேட்டிருக்காங்க. ஏன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தெரியும். இலவச சட்ட உதவி ஏற்படுத்தி கொடுக்கணும் ஏழைகளுக்கு அப்படின்றதும் ஆர்டிகல் மூலியமா தான் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே 43ல ஏல வந்து யூனியனில் வந்து பார்த்தீங்கன்னா பங்கேற்பு உறுதி செய்தல்னு சொன்னேன்ல, அதுதான் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் சொல்லியிருக்காங்க. 48ல வந்து 48ன்னு பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா பசுவதை கூடாதுன்றாங்கல்ல, அதே மாதிரி அது சுற்றுச்சூழல் பாதுகாக்கணும், காடுகள் வனவிலங்குகள் பாதுகாக்கணும். சரி, காட்டில் இருக்கிற வனவிலங்குகளையும் பாதுகாக்கணுன்றதுக்கான அமெண்ட்மெண்ட் பண்ணது தான் அந்த 48 சரியா? 44ல 1978ல 38வது சட்டத்தை 38வது சட்ட இது ஆர்டிக்கிள் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா வருமானம், அந்தஸ்து, வசதிகள், ஏற்றத்தாழ்வுகளையும் வந்து குறைக்குது. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஈக்குவலா இருக்கணும் அப்படின்றாங்க. சரிங்களா? ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம் 38 என்ன சொல்லுது? அ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் அது மினிமம் வேஜஸ் தொழிலாளர் சம்மந்தமானது தானே சொன்னேன். அடுத்து வந்து நான் 86 2002 சட்ட திருத்தம் 45 என்ன சொல்லுது அப்படின்னா ஆர்டிகல் 45 6லேருந்து குழந்தைகளுக்கு ஆரம்ப கால குழந்தை பராமரிப்பு மற்றும் கல்வி வழங்குறது அப்படின்றது பெற்றோருடைய கடமையாக இருக்கிறது. நம்ம அடிப்படை உரிமைகள் இருக்கும், அரசு நெறிமுறை கோட்பாட்டில் இருக்கும், அடிப்படை கடமைகள் இருக்கும். அந்த 3த்துல ஒரே ஒன்று இருக்கிறது என்னென்னா இந்த 21 45 அங்கே 51 கேன்னு ஒன்று இருக்கும். சரிங்களா? ஆமாம். அது இந்த 3மே வந்து எஜுகேஷனுக்காக தான். இதுங்கெல்லாம் 6லேருந்து அந்த அதாவது ஆரம்ப கால எஜுகேஷன் வந்து கடமையாக வந்து பார்த்தீங்கன்னா 3 இடத்துல வச்சுருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் பராமரிப்பு, கல்வி, எஜுகேஷன் கொடுக்கணுன்றது ஆர்டிக்கல். சரிங்களா? 97வது சட்டத்திருத்தம் என்ன சொல்லுது அப்படின்னா 2011ல் கூட்டுறவு சங்கங்களை தன்னாட்சி மற்றும் ஜனநாயக முறையில் கூட்டுறவு சங்கங்களை வந்து பார்த்தீங்கன்னா மேம்படுத்துறது, கூட்டுறவு சங்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமெண்ட்மெண்ட் தாங்க. இது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கூட்டுறவு சங்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் இருக்குல்ல, அது எந்த சட்டத்திருத்தம் மூலம் பண்ணாங்கன்னா 97வது சட்டத்திருத்தம் 2011 43 வச்சுருக்காங்க. சரிங்களா? அடுத்து பார்ப்போம். தேங்க்யூ கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா குவாரிஸ் இருந்தாலும் மெசேஜ் பண்ணி விடுங்க. சரிங்களா? தேங்க்யூ. இதே மாதிரி வந்து பாலிட்டிக்ஸாக வந்து டெய்லி வீடியோ வந்துகிட்டே இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, நன்றிங்க.